This sermon, How the Angel Came to Me and His Commission, was delivered on Monday evening, January 17, 1955, at Chicago, Illinois, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்ஹம் அவர்களால் 1955ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா இல்லினாய்ஸ் சிகாகோவில் How the Angel Came to Me and His Commission, எவ்விதமாக தூதன் என்னிடத்திற்கு வந்தார் என்பதும் அவருடைய கட்டளையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். And the brethren are probably, I see several tape recorders down here, and they'll pick this up. ஒருவேளை சகோதரர்கள், நான் இங்கே அநேக ஒலிநாடா பதிவு பெட்டிகளை காண்கிறேன். அவைகள் நிச்சயமாக இச்செய்தியை பதிவாகும். Anytime you want to know just what the Holy Spirit said to you, see the brethren here's got these tape recorders, and you run that right back through. You can get your case exactly. பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறியுள்ளார் என்பதை அறிய விரும்புகிறவர்கள் எந்த நேரத்திலும் ஒலிநாடா பதிவு பெட்டிகளை இங்கே வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சகோதரன் நன்றாய் பார்த்து கொண்டு அவர்களிடத்தில் போய் அதை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்கள். உங்களுடைய காரியத்தை சரியாக அறிந்து கொள்வீர்கள். Watch and see if it don't happen just exactly the way it says. நீங்கள் நன்றாக கவனித்து கூறப்பட்ட வண்ணமாகவே அது சம்பவிக்காமல் போகின்றதா என்று பாருங்கள். When you hear it, breathe out, thus saith the Lord. கர்த்தர் உரைக்கிறதாவது, Or a certain thing, or this is this way, or just check it over and see if that's right or not. ஒரு குறிப்பிட்ட காரியம் அல்லது இது இந்த விதமாகத்தான் அல்லது அதை சோதித்து பாருங்கள் என்று கூற நீங்கள் கேட்கும்போது அது சரியா அல்லது இல்லையா என்று பாருங்கள். It's always that way. புரிகின்றதா? அது எப்பொழுதும் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. Now, for just a little background, இப்பொழுது ஒரு சிறு பின்னணியத்திற்காக, and I'm just kind of happy tonight that there's just a few of us here. We're just home folks, aren't we? We're not, none of us strangers. இன்றிரவு நம்மில் ஒரு சிலர் மட்டுமே இருக்கின்றபடினால் நான் ஒரு விதமான சந்தோஷமாயிருக்கிறேன். நாம் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? நம்மில் ஒருவரும் அந்நியர்கள் அல்ல. We don't. I can just use my Kentucky grammar and feel right at home now because we're. என்னுடைய கென்டக்கி இலக்கணத்தை நான் உபயோகிப்பது வீட்டில் இருப்பது போல் உணரலாம். ஏனென்றால் நாம் எல்லாரும் இங்குள்ளவர்கள். We're just. I ain't throwing off on Kentucky now. If there's anybody here from Kentucky. கென்டக்கியில் இருந்து வந்தவர்கள் யாராவது இருந்தால் நான் ஒன்றும் கென்டக்கியை குறைவாய் கூறவில்லை. Is there anybody here from Kentucky? Raise your hand. Say, I should feel right at home, shouldn't I? கென்டக்கியில் இருந்து வந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? உங்கள் கருத்து உயர்த்துங்கள். அப்பா, அப்படியானால் நான் வீட்டில் இருப்பது போல் உணர வேண்டும் இல்லையா? That's mighty fine. அது மிகவும் அருமையாயிருக்கிறது. My mother used to run a boarding house. என்னுடைய தாயார் சாப்பாட்டு விடுதி ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். I went down there one day to find out. அதை பார்க்கும்படியாய் நான் ஒரு நாள் அங்கே போயிருந்தேன். There's a great group of men boarded there, and the big long table set. அங்கே ஒரு மகத்தான புருஷர் கூட்டம் சாப்பிட இருந்தார்கள். அங்கே ஒரு பெரிய நீண்ட மேஜை வைக்கப்பட்டிருந்தது. I said, how many here from Kentucky stand up? நான் அவர்களிடத்தில் இதில் எத்தனை பேர்கள் கென்டக்கியை சேர்ந்தவர்கள் என்றேன். Everybody stood up. எல்லாருமா எழுந்து நின்றனர். I went up to church that night, my church, and I said, how many here from Kentucky? அன்றிரவு நான் என்னுடைய சபைக்கு சென்று இங்கே கென்டக்கியில் இருந்து வந்தவர்கள் எத்தனை பேர்கள் என்றேன். Everybody stood up. எல்லாரும் எழுந்து நின்றனர். I said, well, that's very good. எனவே நான் அது மிகவும் அருமையாயிருக்கிறது என்றேன். The missionaries has done a good job. so thankful for it. Now, மிஷனரிமார்கள் நல்ல வேலை செய்திருக்கிறார்கள். அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது Romans, the 11th chapter and the 28th verse. இப்பொழுது ரோமரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Closely now to the reading of the scripture. வேத வார்த்தைகள் வாசிக்கப்படுகையில் இப்பொழுது கூர்ந்து கவனிக்கவும். Concerning the gospel, they are enemies for your sake. But as touching the election, they are beloved for the Father's sake. For the gifts. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூற தேவனுடைய கிருபை வரங்களும்
or without repentance. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. Shall we pray? ஜெபம் செய்வோம். Lord, help us tonight now as we approach this reverently. கர்த்தாவே, இதை பயபக்தியுடன் நாங்கள் அணுகுகையில் இன்றிரவு இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யும். With all of our heart and sincerity. எங்கள் முழு இருதயத்தோடும் உத்தமத்தோடும் நாடுகிறோம். Only for your glory these things are said. உம்முடைய மகிமைக்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் கூறப்படுகின்றது. Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. And put just in my mind just the things that should be said and how much to say. சொல்லப்பட வேண்டிய காரியங்களையும் அதிலும் எவ்வளவு சொல்லப்பட வேண்டும் என்பதையும் என் சிந்தனையில் வையும். Stop me when it's your time. உம்முடைய நேரம் வந்ததும் என்னை நிறுத்தும். I ask that every heart will receive these things for the benefit of the sick and needy in this audience. இந்த கூட்டத்தாரில் உள்ள வியாதியஸ்தரும் தேவைகள் உள்ளவர்களும் லாபமடையத்தக்கதாக ஒவ்வொரு இருதயமும் காரியங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும். For I ask it in Jesus Christ's name. Amen. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Now, I want to approach this subject just while we're small and I'll try not to keep you too long. நாம் சிறு கூட்டமாய் இருக்கையில் நான் இந்த பொருளின் பேரில் பேசுவதற்கு அணுகுகிறேன். நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்காமல் இருக்க முயற்சிப்பேன். I'll lay my watch out here and try my best now to let you out in good time. என்னுடைய கடிகாரத்தை இங்கே எனக்கு முன்பாக வைத்து உங்களை நல்ல நேரத்தில் வெளியே அனுப்ப இயன்ற வரையில் பிரயாசிப்பேன். So you can be back tomorrow. I'll lay my watch out here and try my best now to let you out in good time. என்னுடைய கடிகாரத்தை இங்கே எனக்கு முன்பாக வைத்து உங்களை நல்ல நேரத்தில் வெளியே அனுப்ப இயன்ற வரையில் பிரயாசிப்பேன். So you can be back tomorrow night. அதனால் நீங்கள் நாளை இரவு திரும்ப வரக்கூடும். Now be in prayer. இப்பொழுது ஜெபத்திற்குள் இருங்கள். I don't think the boy even give out cards. I've never asked him whether he... ஜெப அட்டைகள் கூட பையன் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன். கொடுத்தானா என்று கூட நான் அவனிடத்தில் கேட்கவில்லை. And if they didn't or whether they did or did not, it doesn't matter. அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் அல்லது அவர்கள் கொடுத்தார்களோ அல்லது கொடுக்கவில்லையோ அதனால் ஒரு பாதகமும் இல்லை. We got cards in here anyhow if we have to call some. எப்படி இருந்தாலும் நாங்கள் யாரையாவது அழைக்க விரும்பினாலும் இங்கே உள்ளே எங்களிடத்தில் ஜெப அட்டைகள் இருக்கிறது. So if not, well, we'll just see what the Holy Spirit said. எனவே அப்படி இல்லை என்றாலும் ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். Now, if you'll listen close, now this may be in just a few of us here. It's a good time to say this because it deals with my own personal being. நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் இப்பொழுது இங்கே நாம் ஒரு சிலர் தான் இருக்கிறோம். இதை கூறுவதற்கு இதுதான் நல்ல நேரமாய் இருக்கிறது. ஏனென்றால் இது என்னுடைய சொந்த காரியத்தோடு இடைப்படுகிறது. And that's the reason I read this scripture tonight. அந்த காரணத்தினால் தான் நான் இந்த வேத வாக்கியத்தை இன்றிரவு வாசித்தேன். That you might see that gifts and callings are not anything that anyone can merit. வரங்களும் அழைப்பும் யாரும் ஏதோ தகுதி பார்த்து கொடுக்கின்ற ஒன்றல்ல என்று நீங்கள் அதன் மூலமாக அறியும்படிக்கே வாசித்தேன். Paul speaking here said the Jews in the line of the gospel. பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில் யூதர்கள் was blinded and away from God that for our sake. நம் நிமித்தமாக குருடாக்கப்பட்டு தேவனிடத்தில் இருந்து தூர விலகி இருக்கிறார்கள் என்று கூறுகிறான். But the verse just before that said all Israel will be saved. ஆனால் அதற்கு முந்தின வசனத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறது. All Israel will be saved according to the election. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் தெரிந்து கொள்ளுதலின்படியாக. God the Father has loved them and blinded them that we Gentiles might have a place.
பிதாவாகிய தேவன் அவர்களை நேசித்து புறஜாதியாராகிய நமக்கு ஒரு இடம் உண்டாயிருக்கும்படியாக அவர்களை குருடாக்கினார். Now of repentance, that through Abraham his seeds could bless all the world according to his word. இப்பொழுது மனம் திரும்புதலினால் ஆபிரகாமின் மூலமாக அவருடைய வித்தானது எல்லா உலகத்தையும் அவருடைய வார்த்தையின்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி செய்தார். See how the sovereignty of God is? தேவனுடைய ஒப்பற்ற தன்மை எப்படியா இருக்கிறது என்று பார்த்தீர்களா? His word just got to be. அவருடைய வார்த்தை அப்படி இருக்கத்தான் வேண்டும். He just can't be nothing else. வேறு ஏதாவது காரியமாய் இருக்க முடியாது. And now God has elected us. He's elected the Jew. இப்பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் யூதர்களையும் தெரிந்து கொண்டார். And all these things is God's foreknowledge. இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய முன்னறிவாக இருக்கிறது. When he spoke of them, what would be? He foreknew it. என்னவா இருக்கும் என்று அவர் அவைகளை குறித்து பேசின போதே அவர் அவைகளை முன்னறிந்திருந்தார். Now God, in order to be God, இப்பொழுது தேவனானவர் தாம் தேவனாக இருக்கும்படியாக at the beginning he had to know the end, or he wasn't the infant God. ஆதியிலேயே அவர் முடிவை அறிந்திருக்க வேண்டும். அப்படியா இல்லை என்றால் அவர் எல்லையற்ற தேவனாக இருக்க முடியாது. God's not willing that any should perish, certainly not. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நிச்சயமாகவே அப்படியா இருக்கிறது. He doesn't want anyone to perish. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று அவர் விரும்புகிறார். But at the beginning of the days, the world. ஆனால் நாட்களின் துவக்கத்தின் உலகத்தின் துவக்கத்தின் நாட்களிலே God knew just exactly who would be saved and who would not be saved. தேவனுக்கு அப்பொழுதே தெரியும் சரியாக யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று. He didn't want the people to be lost. ஜனங்கள் இழக்கப்பட்டு போவதை அவர் விரும்பவில்லை. It's not his will that any should be lost. ஒருவர் கெட்டு போக கூடாது என்பதே அவருடைய சித்தமாயும் இருக்கிறது. But it's his will to save everybody. எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. But he knew from the beginning who would and who would not. ஆனால் யார் ரட்சிக்கப்படுவார்கள் அல்லது யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஆதியிலேயே அவர் அறிந்திருந்தார். That's the reason he could foresay. அந்த காரணத்தினால் அவரால் முன்கூட்டியே This thing will happen, that thing will happen. இந்த காரியம் சம்பவிக்கும், அந்த காரியம் சம்பவிக்கும், This will be that, this person will be that way. அல்லது இதுதான் அந்த காரியமாய் இருக்கும், இந்த மனிதன் அந்த விதமாய் இருப்பான் என்று அவரால் கூற முடிகின்றது. See, he could foreknow it because he's infant. புரிகின்றதா? அவரால் அதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் எல்லையற்றவராயிருக்கிறார். If you know what it means, that's just there's nothing he don't know. அதன் அர்த்தம் என்ன என்று அறிந்தால், அதாவது அவருக்கு தெரியாதது அங்கே ஒன்றுமே இல்லை என்பதாகும். See, he knows. Well, there's nothing from before time and after there's no more time. He still knows everything. பாருங்கள், அவர் அறிந்திருக்கிறார். காலம் என்று ஒன்று உண்டாவதற்கு முன்பும் இனி காலம் செல்லாது என்பதற்கு பின்னும் அவர் அறியாதது ஒன்றுமில்லை. அவர் இன்னமும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Everything is in his mind. எல்லா காரியமும் அவருடைய சிந்தையில் இருக்கிறது. And then, as Paul said in Romans the 8th and 9th chapter, then why does he still find fault? ரோமரில் பவுல் கூறியுள்ளது போன்று 8வது 9வது அதிகாரம், இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் என்றார். So we see that. எனவே நாம் அதை காண்கிறோம். But God, like preaching the gospel, someone said, Brother Branham, do you believe that? ஆனால் தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது போன்று யாரோ ஒருவர், சகோதரன் பிரண்ணாம், நீர் அதை விசுவாசிக்கிறீரா என்று கேட்டார். I said, look, said you must be Calvinist. I said, I am Calvinist as long as Calvinist is in the Bible. நான் சொன்னேன், கவனியுங்கள் என்றேன். அவர், நீங்கள் ஒரு கால்வினிஸ்ட் கொள்கைக்காரராய் இருக்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன், கால்வீனிய கொள்கை வேதாகமத்தில் இருக்குமட்டாய் நான் ஒரு கால்வீனிய கொள்கைக்காரன் தான். Now there's a limb on the tree that's Calvinism. இப்பொழுது மரத்தின் மேல் ஒரு கிளை இருக்கின்றது, அதுதான் கால்வினிசம். But there's more limbs on the tree too. ஆனால் அங்கே மரத்தில் அதிகமான கிளைகளும் கூட இருக்கின்றது. A tree has more than one limb. ஒரு மரத்துக்கு ஒன்றுக்கு மேம்பட்ட கிளைகள் கொண்டதாய் இருக்கிறது. If you just want to run it on out there and
eternal security. அவர் அதை நித்திய பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். And after a while, you go on off into universalism and you drop off out there somewhere. கொஞ்சம் கழித்து நீங்கள் உலகம் முழுவதற்குமானது என்ற கிளைக்கு போய்விடுகிறீர்கள். அதன் பிறகு அங்கிருந்து வேறு ஏதோ கிளையில் விழுந்து விடுகிறீர்கள். There's no end to it. அதற்கு முடிவே கிடையாது. But when you get through with Calvinism, come back up and start on Arminianism. ஆனால் நீங்கள் கால்விசத்தினூடாக போகும்போது நீங்கள் திரும்பி வந்து அர்மீனியத்தில் துவங்குவீர்கள். See, there's another limb on the tree and another limb on the tree. பாருங்கள், அங்கே மரத்தில் இன்னொரு கிளை இருக்கிறது, இன்னொரு கிளை மரத்தின் மேல் இருக்கிறது. Just keep on the whole thing together makes the tree. அப்படியே போகலாம். அந்த முழு காரியமாக சேர்ந்து தான் அதை மரமாக ஆக்குகிறது. So I believe in Calvinism as long as it stays in the Scripture. எனவே வேத வார்த்தைகளில் அது நிலைத்து இருக்குமட்டாய் நான் கால்வினிசத்தை விசுவாசிக்கிறேன். And I believe that God knew before the foundation of the world. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக அறிந்து chose his church in Christ. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சபையை தெரிந்து கொண்டு and slayed Christ before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவை அழித்தார். Scripture said so. வேத வார்த்தைகள் அப்படித்தான் கூறுகிறது. He was the Lamb of God slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அவரே என்று கூறுகிறது. And Jesus said that he knew us before the foundation of the world. பார்த்தீர்களா? உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை அறிந்திருக்கிறேன் என்று இயேசுவானவர் கூறியிருக்கிறார். Paul said that he knew us and predestinated us unto the adoption of the children by Jesus Christ before the world was ever formed. அவர் நம்மை அறிந்து உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார். That's God. That's our Father. அது தேவனானவர், அது நம்முடைய பிதாவானவர். See? So don't worry, the wheels are turning just right. பார்த்தீர்களா? எனவே கவலைப்படாதீர்கள், சக்கரங்கள் சரியாகத்தான் சுழலுகின்றன. Everything's coming just in time. The only thing is get in the turn. எல்லா காரியங்களும் சரியான நேரத்தில் தான் வருகின்றது. இருக்கிற ஒரே காரியம் திருப்பத்துக்குள்ளாக செல்லுங்க. And that's the good part about it. Then you know how to work when you're getting in the turn. அதில் குறித்திருக்கின்ற நல்ல பகுதி அதுவே. நீங்கள் திருப்பத்துக்குள்ளாக செல்லும் போது எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். Now, notice now, the gifts and callings without repentance. இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே இருக்கிறது. That's the only way that I could scripturally place my calling in the Lord. கர்த்தருக்குள் உண்டான என்னுடைய அழைப்பை வேத வாக்கியங்களின்படியாய் பொருத்த இந்த ஒரே வழிதான் எனக்கு இருக்கிறது கர்த்தாவே. And trusting that I'm with friends tonight who will surely understand this and not think it's personal. இதை தனிப்பட்டது என்று எடுக்காமல் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களோடு இன்றிரவு நான் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். But that you might have an understanding. ஆனால் உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்கவும் And know just what the Lord has said that he would do. தேவன் செய்வேன் என்று என்ன கூறியிருக்கிறார் என்பதை அறியவும். And find something moving and then follow in it. ஏதோ காரியம் அசைகின்றது என்பதை கண்டறிந்து பின்னர் அதை பின்பற்றி செல்லவுமே. Now, in the beginning, the first thing that I can ever remember is a vision. ஆரம்பத்திலே என்னால் நினைவு கூற முடிந்த முதலாவது காரியம் ஒரு தரிசனமாய் இருக்கிறது. The first thing that I can recall to my mind is a vision. என்னுடைய நினைவிற்கு திரும்ப அழைக்கக்கூடிய முதலாவது காரியம் ஒரு தரிசனமாய் இருக்கிறது. That the Lord gave me. தேவனால் எனக்கு அருளப்பட்ட ஒரு தரிசனம். And that was many years ago. I was a little bitty boy. அவைகள் அநேகம் பல வருஷங்களுக்கு முன்னால் கண்டவை. நான் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது கண்டவைகள். And I had a rock in my hand. என்னுடைய கரத்தில் ஒரு பாறையை கொண்டவனாயிருந்தேன். Now I beg your pardon. I can remember when I was wearing a long dress. இப்பொழுது என்னை மன்னிக்கவும், நீண்ட ஆடையை நான் உடுத்தி இருந்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது. I don't know whether any of you all old enough to remember when little boys used to wear long dresses. வயது சென்ற உங்களில் யாருக்காவது நினைவிருக்கிறதா சிறு பிள்ளைகளுக்கு நீண்ட ஆடை உடுத்துவார்களே? How many in here remembers when children wore? Yes.
இங்க இருக்கின்ற எத்தனை பேருக்கு நினைவிருக்கின்றது, பிள்ளைகளாய் இருக்கும் போது அணிவிப்பார்களே? ஆம். Long dresses. Well, I can remember in my little old hut there where we lived. நீண்ட ஆடைகள் நினைவிருக்கின்றதா? எனக்கு நினைவிருக்கிறது. நாங்கள் வசித்த என்னுடைய அங்கேயுள்ள பழைய குடிசையில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. I was crawling on the floor. நான் தரையிலே தவழ்ந்து கொண்டிருந்தேன். And it was someone, I don't know who it was, come in. அது யாரோ ஒருவர், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, உள்ளே வந்தார். And Mama had worked a little blue ribbon in my dress. என்னுடைய தாயார் நீல நிற நாடா ஒன்றை வைத்து எனக்கு அதை ஆயத்தம் பண்ணினார். And I was just barely able to walk. அப்பொழுது என்னால் சரியாக கூட நடக்க முடியாது. But I was crawling now and I stuck my finger in the snow on their feet. ஆனால் அப்பொழுது நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன். நான் என் விரலை நீட்டி அவருடைய கால்களில் ஒட்டி கொண்டிருந்த பனியில் நுழைத்து And was eating the snow off his foot, standing by the side of the fireplace, getting warm. அந்த பனியை எடுத்து சாப்பிட துவங்கினேன். அப்பொழுது அவர் குளிர் அடுப்பண்டையில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். I remember my mother jerking me up for it. என்னுடைய தாயார் என்னை வெடுக்கென்று அங்கிருந்து தூக்கினது நினைவிருக்கின்றது. And then the next thing I remember, எனக்கு நினைவிருக்கிற அடுத்த காரியம் must have been about 2 years later. அதற்கு 2 வருஷங்களுக்கு பின்னால் நடந்தது. I had a little rock. என்னிடத்தில் ஒரு சிறிய கல் இருந்தது. And that would make me about 3 years old, and my little brother then would just been about not quite 2 years old. அப்பொழுது எனக்கு சுமார் 3 வயது இருக்கலாம். என்னுடைய தம்பிக்கு சுமார் 2 வயது இருக்கலாம். And so we were out in the back of the yard. ஆக நாங்கள் வீட்டின் பின்கட்டில் முற்றத்தில் இருந்தோம். Where there was just an old chip yard. அங்கே ஒரு சிறு முற்றம் இருக்கும். Where they used to bring the wood up and chop the wood. How many remembers them days when you used to pull the wood up in the backyard and chop it? அங்கே வழக்கமாக மரக்கட்டையை கொண்டு வந்து வெட்டுவார்கள். எத்தனை பேர்களுக்கு அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கின்றன? அங்கே வழக்கமாக மரத்துண்டை இழுத்து கொண்டு போய் விறகாய் பிளப்பார்களே. But I wear a tie even tonight. I'm right at home. ஏன் இன்றிரவு நான் கழுத்தில் ஒரு டையும் அணிந்திருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். Then when we out there in the old shipyard, there's a little branch that run down there, come from the spring. வெளியே இருக்கின்ற அந்த பழைய விறகு முற்றத்திலே அங்கே ஒரு சிறு ஓடை ஒன்று ஊற்றிலிருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தது. Had an old gourd dipper up there at the spring where we dip our water and put it in the old bucket, old cedar bucket, and bring it down. அங்கே உயரே குன்றின் மேல் ஊற்றில் ஒரு பழைய சுரக்காய் வாளி இருக்கிறது. அதை கொண்டு தண்ணீர் இறைத்து ஒரு மரவாளியில் நிரப்பி அதை கீழே கொண்டு வருவோம். I remember the last time I seen my little old grandmother before she died. என்னுடைய சிறிய வயதான பாட்டியம்மாவை அவள் மரிப்பதற்கு முன்பாக நான் கடைசியாக பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. She was 110 years old. அவளுக்கு 110 வயது. And when she died, I picked her up in my arms and held her like this just before she died. அவள் மரித்தபோது நான் அவளை என் கரங்களில் தூக்கி அவள் மரிப்பதற்கு முன்னதாக இந்த மாதிரியாய் என் கரத்தில் வைத்துக் கொண்டிருந்தேன். She put her arms around me and said, "God bless your soul, honey, now and forever." When she died. அவளுடைய கரங்களால் அவள் என்னை சுற்றி பிடித்துக் கொண்டு மரிக்கும் பொழுது, தேனே, தேவன் உன் ஆத்துமாவை இப்பொழுதும் என்றென்றைக்குமாய் ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். And I don't think the woman ever owned a pair of shoes of her own in her life. தனக்கென்று சொந்தமான ஒரு ஜதை பாதரட்சை கூட அந்த அம்மாளுடைய வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது என்று நினைக்கிறேன். And I remember watching her, and even I was a young man, would go down to see him. நான் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு வாலிபனாய் இருக்கும் போது கூட அங்கே போய் அவளை பார்ப்பேன். Every morning she'd get up barefooted and go through that snow up to the spring, get a bucket of water and come back. ஒவ்வொரு நாள் காலையிலும் எழும்பி வெறும் காலுடன் அந்த பனியில் நடந்து போய் அந்த ஊற்றிலிருந்து ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வருவார். Her feet right in that, so don't hurt you. She lived to be 110. So அவளுடைய பாதங்கள் நேராக அதற்குள்ளாக, அதனால் அது பாதிக்காது. அவள் 110 வயது வரை ஜீவித்தார். She was very, very rugged too. ஆமையா, அவள் மிக மிக கரடுமுரடானவளும் கூட. So then I remember she was going to tell me about my father's marbles that he played with when he was a boy. அதன் பிறகு எனக்கு ஞாபகம் இருக்கின்ற காரியம், என்னுடைய தகப்பனார் பையனாய் இருந்தபோது விளையாடிக் கொண்டிருந்த கோழிகளை குறித்து என்னிடம் கூறினது. And a poor old thing, I thought, how she go get up in that attic? பாவம், அந்த சிறிய வயதான பாட்டியம்மாள் எப்படித்தான் அந்த பரணியின் மேல் ஏறுவாளோ என்று நான் நினைத்தேன். Little old
two-room shack and had an attic up there. ஒரு பழைய 2 அறை கொண்ட ஒரு சிறு வீடு, அதில் ஒரு பரணி இருந்தது. And they had 2 saplings cut and a ladder made to go up. 2 கட்டைகளினால் ஒரு ஏணியை வைத்திருந்தார்கள், அதை கொண்டு பரணிக்கு ஏறி விடுவாள். Well, I said, went out. She said, now after dinner, I'm going to tell you, show you your daddy's marble. அவள் சொன்னால், பகல் உணவிற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருடைய கோலிகளை உனக்கு காட்டப் போகிறேன் என்று. I said, all right. நான் அதற்கு சரிதான் என்றேன். So she's going to show them to me in a trunk upstairs where she had her stuff put away like the old folks do. அந்த வயதானவர்கள் செய்வது போன்று அவளுடையவைகளை எல்லாம் ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டு பரணியில் வைத்திருக்கிறாள். எனவே அதில் கோலிகளை காட்டப் போகிறாள் என்று நினைத்தேன். Now I thought, how in the world that poor old thing going to get up that ladder? அந்த வயதான பாட்டி பாவம் எப்படித்தான் அந்த ஏணியில் ஏறி அதை எனக்கு காட்டப் போகிறாளோ என்று நினைத்தேன். So I got around there and I said, Grandma. எனவே நான் அங்கு போய், பாட்டியம்மா, I said, now wait, honey, I'll get up here and help you. கொஞ்சம் பொறும் தேனே, நான் மேலேறி போய் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றேன். She said, stand aside. Up that ladder she went like a squirrel. அவள் ஒதுங்கி நில் என்று கூறி ஒரு ஆணிலை போன்று அந்த ஏணியின் மேல் ஏறி சென்றாள். She said, well, come on. என்னை பார்த்து ஏறி வா என்றாள். And I said, all right, Grandma. I thought, oh my, if I can just be like that. நான் சரி பாட்டி என்றேன். ஓ என்னே, என்னால் மட்டும் அந்த விதமாய் இருக்க முடிந்தால். That much strength in me yet at 110 years old. 110 வயதாய் இருந்தும் அவ்வளவு பலன் எனக்கு இருந்தால் என்று நான் எண்ணினேன். Now, then I remember being at this little old spring. I had a rock. அடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த நீரூற்றில் இருந்தது. அப்போது என் கரத்தில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டிருந்தேன். And was throwing it down like that in the mud, trying to show my little brother how strong I was. அதை அப்படியே தூக்கி சேற்றுக்குள் எறிந்து நான் எவ்வளவு பலசாலியாய் இருக்கிறேன் என்று என் சகோதரனுக்கு காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தேன். And there was a bird sitting up in the tree and he was just chirping, turning around, a little robin or something. அங்கே ஒரு பறவை மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு சுற்றி கிழித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு சிறிய ராபின் அல்லது ஏதோவாக இருந்தது. And the little robin, I thought he spoke to me. அந்த சிறிய ராபின் பறவை என்னிடத்தில் பேசினது என்று நான் நினைத்தேன். And I turned and listened and the bird flew away. நான் அப்படியே திரும்பி அதன் சத்தத்தை கேட்டேன், அது அப்படியே பறந்து போயிற்று. And a voice said, you're going to spend a big part of your life near a city called New Albany. அப்பொழுது ஒரு சத்தம், நியூ ஆல்பனி என்ற பட்டணத்தின் அருகில் உன்னுடைய ஜீவியத்தின் பெரும்பகுதியை நீ கழிக்கப் போகிறாய் என்று என்னுடன் பேச கேட்டேன். It's 3 miles from where I was raised. நான் வசித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து 3 மைல் தூரத்தில் இது சம்பவித்தது. Went about a year later to the place. அப்படியே ஜீவித்து 1 வருஷம் கழித்து அந்த இடத்திற்கு சென்றோம். Having no idea of ever going. New Albany. அதை குறித்து ஒன்றுமே அறியாதவளாய் நியூ ஆல்பனிக்கு சென்றோம். Along through life, how those things. ஜீவியத்தினூடாக அந்த காரியங்கள் எப்படியாய் வந்தது. Now look, my people was not religious. இப்பொழுது பாருங்கள், என்னுடைய ஜனங்கள் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல. My father and mother did not go to church. என்னுடைய தகப்பனும் தாயும் சபைக்கு போனதில்லை. Before that they were Catholic. அதற்கு முன்பாக அவர்கள் கத்தோலிக்கராய் இருந்தனர். My little nephew sitting in here somewhere tonight, I guess. என்னுடைய அக்கா மகன் இங்கு எங்கேயோ இன்றிரவு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று யூகிக்கிறேன். I don't know, he's a soldier. எனக்கு தெரியாது, அவன் ஒரு போர் வீரன். I'm praying for him. நான் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். He's Catholic himself, still Catholic. அவன் தானே ஒரு கத்தோலிக்கன், இன்னமும் கத்தோலிக்கனாகவே இருக்கிறான். And last evening when he was here and saw those things of God, நேற்று மாலை அவன் இங்கே இருந்தான், தேவனுடைய இந்த காரியங்களை கண்டான். he was standing right there at the platform. He said, stand there. அவன் அங்கே மேடை அறையில் நின்று கொண்டிருந்தான். அங்கே நின்ற வண்ணமாய் And said, Uncle Bill, he's been overseas for a long time. Said, and I seen that. பில் மாமா என்றான். அவன் கடல் கடந்து சென்று நீண்ட காலம் இருந்தவன். அவன் கூறினான், நான் அதை கண்டபோது. Said that don't happen in the Catholic Church. அப்படிப்பட்ட காரியங்கள் கத்தோலிக்க சபையில் சம்பவிக்கவில்லையே. She said, I believe, Uncle Bill, you're right. He said. பில் மாமா, நீர் சரியா இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றான். And so I said, honey, it isn't me right. It's him that's right. எனவே நான் சொன்னேன், தேனே, நான் சரியா இருக்கிறேன் என்பதல்ல, சரியா இருப்பது அவர்தான் என்று. See, him that's right. பாருங்கள், சரியா இருப்பது அவர்தான். And so he said, I said, now I'm not asking you to do nothing, Melvin. நான் சொன்னேன்,
நான் உன்னை எதையும் செய்யும்படியாய் கேட்கப் போவதில்லை மெல்வின். But just serve the Lord Jesus Christ. With all your heart, you go anywhere you want to. ஆனால் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவி, நீ எங்கே வேண்டுமானாலும் போ என்றேன். But be sure that in your heart that Jesus Christ has been born anew. ஆனால் புத்தம் புதியதாய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய இருதயத்தில் பிறந்தார் என்ற நிச்சயத்தை உடையவனாயிரு. See, in your heart, and you go to any church you want to after that. உன் இருதயத்துக்குள் பிறந்தாரா என்று பார், அதற்கு பின்பு நீ எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று. Now, but the people before me were Catholic. ஆனால் எனக்கு முன்பாக இருந்தவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தனர். My father's Irish, my mother was Irish. என்னுடைய தகப்பனார் ஐரிஷ், என்னுடைய தாயாரும் ஐரிஷ். The only break there is in the Irish blood, my grandmother was a Cherokee Indian. அந்த ஐரிஷ் ரத்தத்தில் ஒரே ஒரு உடைப்பு, அது என்னவென்றால் என்னுடைய பாட்டி ஒரு செரோக்கியன் இந்தியன் ஆவாள். My mother is just about a half breed. என்னுடைய தாயார் ஒரு கலப்பு இனம். And so then, to me, it's our generation. After 3, it's done faded out. ஆக அப்படியானால் எங்களுடைய தலைமுறையில் 3 தலைமுறைகளுக்கு பின்னர் அது இல்லாமற் போகும். But that's the only break in being strictly Irish. Harvey and Branham was the name. முழுவதுமாக ஐரிஷ் என்பதற்கு இடையே வந்த உடைப்பு அதுதான். ஹார்வே அண்ட் பிரானாம் என்பது பெயர். And then behind that was Lyons, which is still Irish. பின்னர் அதற்கும் பின்னால் லயன்ஸ், அதுவும் ஐரிஷாக இருக்கிறது. And then they was all Catholic, but myself, we had no religious training or teaching at all as children. அவர்கள் எல்லாரும் கத்தோலிக்கர்கள். ஆனால் எங்களுக்கோ எந்தவித சபை பயிற்சியோ அல்லது உபதேசமோ பிள்ளைகள் என்ற முறையில் ஒன்றுமே கிடையாது. But those gifts, that visions, I saw visions right then just the same as I do now. ஆனால் அந்த வரங்கள், அந்த தரிசனங்கள் நான் இப்பொழுது காண்பது போலவே அப்பொழுதே தரிசனங்களை காண்பேன். That's right. Because gifts and callings are without repentance. அது உண்மை. ஏனென்றால் வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே கிடைக்கிறது. It's the foreknowledge of God. God doing something. அது தேவனுடைய முன்னறிவாய் இருக்கிறது. தேவன் ஏதோ செய்து கொண்டிருக்கிற காரியமாகும். Down through life, I was afraid to say anything about it. என்னுடைய ஜீவியத்தினூடாக அதை குறித்து எதையும் கூற நான் பயந்தேன். You've read my story in the little book called Jesus Christ, the same yesterday and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற சிறு புத்தகத்தில் என்னுடைய கதையை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். I think it's some of the books. These are the books. Is that right, Gene? Is it in this the regular book? Is it in the book we have now? Is it Life Story? I think it is. நான் நினைக்கிறேன் அது மற்ற ஏதோ புத்தகத்திலும் இருக்கிறது என்று. அது சரிதானே ஜீனி? அவைகள் வழக்கமாக அனுப்புகிற புத்தகங்களில் இருக்கிறது. இப்பொழுது எந்த புத்தகத்தில் இருக்கிறது? ஜீவிய கதையிலா? ஆம், சென்று நான் நினைக்கிறேன். Then when we had, and that awful, my own books now, I've never read them myself. அது மோசமானது இல்லையா? என்னுடைய சொந்த புத்தகங்கள் இருந்து அதை நானே வாசித்ததில்லை. But somebody else writes them. ஆனால் வேறு யாரோ அதை எழுதுகிறார்கள். So then it's just something they've taken a meeting. I've been through that, so I'm looking for something else always to happen. ஆக அவர்கள் கூட்டங்களில் நான் கூறுபவைகளிலிருந்து ஏதோ காரியங்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். நான் அவைகளின் ஊடாக கடந்து வந்து விட்டேன். எனவே நான் ஏதாவது காரியம் இனி சம்பவிக்க நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். So then they're fine. I've read parts of them now here and there just as to get a chance. எனவே அவைகள் அருமையானவைகள். அவைகளில் சில பகுதிகளை இங்கேயும் அங்கேயுமாக சமயம் கிடைக்கும் போது வாசித்திருக்கிறேன். And now, anyhow, as a little boy, you know the vision, how it spoke to me. ஒரு சிறு பையனாய் அந்த தரிசனங்கள் எப்படியாய் என்னிடத்தில் பேசினதென்று உங்களுக்கு தெரியும். I was about 7 years old and said, don't drink or smoke or defile your body in any way. There'll be a work for you do when you get older. எனக்கு சுமார் 7 வயது இருக்கும். அப்பொழுது குடிக்காதே அல்லது புகைக்காதே அல்லது உன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தாதே, நீ வளர்ந்த பிறகு செய்ய வேண்டிய வேலை உனக்கு இருக்கிறது என்று என்னோட கூறினது. You've heard that told in the book. அப்படி கூறப்பட்டதை நீங்கள் புத்தகங்களில் வாசித்திருப்பீர்கள். Well, that's right. அது சரிதான். All along it kept happening. இப்படியாய் தொடர்ந்து அது சம்பவிக்கலாயிற்று. When I become a minister, நான் ஒரு ஊழியக்காரனான போது, well then it really started happening all the time. அப்பொழுது உண்மையாகவே எல்லா நேரத்திலும் சம்பவித்துக் கொண்டிருந்தது.